அன்பிற்கினிய தலைமை ஆசிரியர் அவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைய தலைப்பு இனிய வழி கற்றல் மற்றும் வகுப்பறை கற்றல் பற்றி பேசுவது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. நம் வாழ்க்கையில் கல்வி என்பது சாப்பாடு மாதிரி, தினமும் சாப்பிடணும், இல்லைன்னா பசி வாழும். அதே மாதிரி தினமும் கற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அறிவு வாழும். முன்னாடி நம்ம எல்லாரும் பள்ளிக்கு போய் தான் கற்றுக்கொண்டோம். கையில் புத்தகம், தோளில் பை, முகத்தில் தூக்கம். ஆனா காலம் மாறிப்போச்சு. மொபைல் போனும் இனியமும் இருந்தா போதும், வகுப்பறை வீட்டிலே வந்துருச்சு. முதலில் இனிய வழி கற்றல் என்றால் என்ன? இனிய வழி கற்றல் என்பது மொபைல் போன், கணினி அல்லது லேப்டாப் மூலம் இணையத்தில் உதவியால் பாடங்களை கற்றுக்கொள்வது. நாம் இன்று ஆன்லைன் வகுப்புகள், யூடியூப் வீடியோக்கள், கூகுள் மீட், வீடியோ கான்ஃபரன்ஸ் போன்றவற்றின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். கொரோனா காலத்தில் நம் பள்ளி மூடப்படுகின்ற போது வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொண்டோம். இது இனிய வழி கற்றல் தான் சாத்தியமானது. அடுத்தது வகுப்பறை கற்றல் என்றால் என்ன? வகுப்பறை கற்றல் என்பது பாரம்பரியமான கற்றல் முறை. நம் பள்ளிக்கு சென்று ஆசிரியர் நேரில் சந்தித்து பாடங்களை கற்றுக்கொள்வது. அங்கே ஆசிரியர் உபவகம், குரல், விளக்கம் எல்லாம் நன்மை ஏற்றும். நண்பர்களுடன் சேர்ந்து பேசுவது, குழுவாக பணிகள் செய்து விளையாடுவது, இவையெல்லாம் வகுப்பறை வாழ்க்கையின் அழகு. அடுத்தது இனிய வழி கற்றலின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இனியம் இருந்தால் வீட்டில் இருந்தபடியே உலகில் எங்கிருந்தும் கற்கலாம். எப்போதும் வீடியோக்களை பார்க்கலாம் மற்றும் கேட்கலாம். பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. புத்தக வண்டி செலவும் குறையும். கணினி, இணையம் போன்றவற்றின் மூலம் நன்கு கற்கும் திறன் கிடைக்கும். வகுப்பறை கற்றலின் நன்மைகள்: நம் ஆசிரியரை நேரில் பார்த்து சந்தேகத்தை உடனே தெரிவிக்கலாம். நண்பர்களுடன் சேர்ந்து பேசுவது, குழுவாக பணிகள் செய்து விளையாடுவது, இவையெல்லாம் வகுப்பறை வாழ்வின் அழகு. சரி, ஒரு சிறு கதை சொல்லட்டுமா? அது ஆன்லைன் கிளாஸ்ல நடந்த சம்பவம். கொரோனா காலம் நம் பள்ளி மூடப்படுகின்ற போது வீட்டில் இருந்தே ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்தோம். அந்த ஆன்லைன் வகுப்புல ரவி என்ற ஒரு மாணவன் இருந்தான். ரவி எப்போதும் நகைச்சுவையாகவே பேசுவான். ஒரு நாள் ஆசிரியர் சொன்னார், நீங்க எல்லாரும் கேமராவை ஆன் பண்ணுங்க, நீங்க எல்லாரும் பாட கவனிக்கிறீங்களா என்று நான் பார்க்கணும். அப்ப ரவி சொன்னான், மேம், என்னால கேமராவை ஆன் பண்ண முடியாது. எனக்கு அம்மா பின்னாடி தோசை இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஆசிரியர் சிரித்தபடியே சொன்னார், சரி ரவி, தோசை சுடுற வாசனை வந்தா எல்லாருக்கும் பசிக்கும் வேற. வகுப்பு தொடர்ந்தது. ரவி ஒரு முட்டாள். வைஃபை பிரச்சனையோடு தான் இருப்பான். பாடம் கடினமாக வந்தால் போதும் சொல்லுவான், மேம், என்னோட கண்டாயிடுச்சுன்னு. ஆசிரியர் அதெல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அன்பாக சொன்னார், நெட்வொர்க் கட்டானாலும் மனசு கற்றுக்கொள்ளும் ரவி, அறிவுக்கு வைஃபை தேவையில்லை. இந்த வார்த்தை ரவிக்கு மிகவும் புரிந்தது. அந்த நாள் முதல் ரவி எப்பையே மிக கவனமாக படிக்க ஆரம்பித்தான். பின் பள்ளி திறந்தது. ரவி ஆசிரியர் பார்த்து சொன்னான், இந்த இனிய வழி கல்வி உங்கள் குரல் எனக்கு தைரியம் தந்ததுன்னு. சரி, இந்த கதையின் கருத்து உங்க எல்லாருக்கும் முதல்ல புரிஞ்சுதா? சரி, நானே சொல்றேன். இனிய வழி கல்வி நமக்கு சிரிப்பையும் சுகத்தையும் கொடுத்தாலும் ஆசிரியர் வழிகாட்டுதான் நம்மளோட சிறந்த கல்வி. முடிவாக நான் என்ன சொல்றேன் என்றால், இரண்டும் சேர்த்தால்தான் கல்வி சிறந்தது. நமக்கு இனிய வழி கல்வியும் வகுப்பறை கற்றலும் இரண்டும் தேவை. இனியம் நமக்கு உலக அறிவை தரும், வகுப்பறை நமக்கு மனித மதிப்பை தரும். இரண்டும் சேர்த்தால்தான் முழுமையான கல்வி. இனியமும் வகுப்பறையும் இரண்டும் சேர்த்து நமக்கு அறிவையும் அனுபவத்தையும் தரும். அறிவே வலிமை, கற்றலே வெற்றி என்று நினைத்து நாம் எப்போதும் கற்க முயல வேண்டும். நன்றி.